ஹாய் வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் தொடர்கதையில் சேரனும் பாண்டியும் பாத்திரம் கழுவிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. பாண்டி கேட்குறாரு சேரனை பார்த்து, அண்ணன் இன்னைக்கு சோழன் செஞ்சது பெரிய தப்பு தான். ஆனால் அவனையே மன்னிச்சு நீ ஏற்றுக்கிட்ட, அவன்கிட்ட பேசுகிற. பாவனை பல்லவன், அவன்கிட்டயும் பேசுனேன், அவன் ரொம்ப வருத்தப்படுறானே, ஃபீல் பண்ணுறானே, ஏன் நீ பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பாண்டி. அதுக்கு சேரன் சொல்கிறாரு, பாண்டி, நான் சோழன்கிட்ட பேசினேன்னா நிலா எங்கே சோழனை விட்டு போயிடுவாங்களோ, அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்களோன்னு எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் ஆயிட்டாங்க. அதனால் அந்த பயம் போயிடுச்சு. ஆனால் பல்லவன் அப்படி இல்லைடா. அவன் சின்னதுலேருந்தே அம்மா இல்லாமல் வளர்ந்தவன். அவனை யாருமே குறை சொல்லிடக்கூடாது, தப்பாக பேசிடக்கூடாது. நான் அவனை பார்த்து பார்த்து வளர்க்கணும். நான் அவனை பற்றி அவ்வளோ கண்ணும் கருத்துமாக அவன் மேலே நான் இது வச்சுருக்கேன். அதனால் அவன் நல்லா வரணும்டா. இப்போ செஞ்ச தப்புக்கு நான் பேசாமல் இருந்தால் தான் அவன் இன்னும் ஃபீல் பண்ண இது மாதிரி தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைப்பான். இருக்கட்டும், கொஞ்ச நாள் கஷ்டப்படட்டும் பாண்டி அப்படின்னு சொல்கிறாரு சேரன். அதுக்கப்புறம் சோழன் கிட்ட பாண்டி பேசுகிறாரு. சோழா, விடுறா, அதையே இப்போ நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காத. நாங்களாம் எவ்வளோ பயந்தோம் தெரியுமா? சேரன் அண்ணன் ரொம்ப பயந்துருச்சுரா. எங்கே நிலா அண்ணி உன்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ வீட்டை விட்டு அப்படின்னு பயந்தோம். நல்ல வேளை அண்ணி அது மாதிரி எதுவும் பண்ணலை. பல்லவன்லாம் ஆடி போயிட்டான்டா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு சோழன்கிட்ட. சோழனும் சொல்கிறாரு, நானும் பயந்தேன், எங்கே நிலா நம்மளை விட்டு போயிடுவாளோன்னு நான் பயந்தேன். ஆனால் அவள் என்னை திட்டவும் இல்லை, என் மேலே கோவப்படவும் இல்லை. என்ன தெரியுமா கேட்டா, எதுக்குங்க இப்படி செஞ்சீங்க, நான் என்ன பண்ண முடியும், ஏன் எனக்காக இப்படிலாம் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்டா, அவள் திட்டாததுனால எனக்கு ரொம்ப இன்னும் உளைச்சலாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு சோழன். எனக்காக நிலா யோசிக்கிறா, எனக்காக ஆறுதல் சொன்னா, அதுவே எனக்கு கஷ்டம் அப்படின்னு இன்னும் வருத்தப்படுறாரு சோழன். அதுக்கப்புறம் சேரன் சோழா, இங்கே பாரு, நிலா உன் வாழ்க்கையில் வந்ததுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் ஒரு 5 நிமிஷம் கூட அந்த பொண்ணு உக்காரலை. உங்கள் ஓனர்கிட்ட போயிட்டு கெஞ்சிச்சு. அதுக்கப்புறம் காசை வாங்கிட்டு அவர்கிட்ட கொடுத்து உன்னை வெளியே எடுத்துதுரா. ஆனால் சோழா, இது மாதிரி ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்காது. இதுக்கப்புறமும் நீ ஒழுங்காக இருந்துக்காடா அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பல்லவன் சமையல் கட்டில் தண்ணி எடுக்கிறாரு. வாட்டர் பாட்டிலில் எடுத்துக்கிட்டு, அண்ணி நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறாரு. அவங்க அண்ணனை பார்த்தோம், சேரனை பார்த்து, அண்ணா நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறாரு. சேரன் அதை கண்டுக்கவே இல்லை. அப்புறம் அவர் சாப்பிடாமலேயே போயிடுறாரு. நிலா சொல்கிறாங்க சேரன்கிட்ட, அண்ணா பாவனா அவன், நீங்கள் பேசலன்னவோ ரொம்ப வருத்தப்படுறானா, நீங்கள் பேசுங்கண்ணா அப்படின்றாங்க. இல்லைப்பா, இருக்கட்டும்ப்பா, அவன் இப்படி இருக்கிறது தான் நல்லது. ஏன் அதுக்குன்னு யார் பேசலைன்னா நான் ஏன் சாப்பிடாம போனோம்? இனிமேல் யார் பேசினாலும் பேசலைனாலும் சாப்பாடெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டுக்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாரு சேரன். அதுக்கப்புறம் வெளியில் சோழன் உக்காந்துட்ருக்கிறாரு. உக்காந்துட்ருக்கும்போது நடேசன் ஏய், என்ன தான் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொல்லுவீங்க, இப்போ மாற்றி மாற்றி அண்ணன் தம்பிங்க 2 பேரும் போயிட்டு வந்துட்ருக்கீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஒரு நல்ல பொண்டாட்டி கிடச்சிருக்கா, அவளை வச்சு இன்னும் ஒழுங்காக வாழ தெரில உனக்கு அப்படின்ட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா சோழனுடைய ஓனர் கால் பண்ணுறாரு. சோழா, என்னடா பண்ணுற, உனக்கு ஒரு சவாரி வந்திருக்குடா, ஒருத்தவங்க உன்னையே தாண்டா கேட்குறாங்க, வெளியூர் ட்ரிப்புடா, கோயில் ட்ரிப்புடா அப்படின்றாரு. அண்ணன், சென்னையா எங்கண்ணன்னு கேட்குறாரு சோழன். இல்லைடா, தஞ்சாவூர் இது மாதிரி போனோண்டா அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணன், தூரமான ட்ரிப்பு, நான் வரலண்ணே அப்படின்றாரு. அதுக்கு ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, நானும் சொல்லிட்டேன்டா அவங்கக்கிட்ட, வேறு டிரைவர் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க இல்லை, நீ தான் வேணும்னு கேட்குறாங்கடா சோழா அப்படின்றாரு. சரிண்ணே, நான் சொல்கிறேன்ட்டு ஃபோனை வச்சிடுறாரு. வச்சுட்டு வெளியில் உட்காண்ட்ருக்கும்போது வானதி வராங்க. வானதி ப்ரோ, என்ன ப்ரோ எப்படி இருக்க அப்படின்றாங்க. உடனே சோழன் சொல்கிறாரு, என்ன நீயும் கேட்க போறியா, என்னென்ன பணத்தை திருடிட்ட, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தது, நிலா என்னை வெளியே எடுத்தது அப்படின்னு கேட்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த நேரம் பார்த்து பாண்டி வராரு. டே டே, என்னடா, எதுக்குடா இதெல்லாம் சொல்கிறேன், நான் அவகிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லைடா, நீயா ஏன்டா சொல்லிக்கிற அப்படின்னு சொல்லி வானதியை உள்ளே கூப்பிட்டு போகிறாரு பாண்டி. வா வா வானதி, வா வானதி அப்படின்னு. பாண்டி, என்ன விஷயம் சொல்லு அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வானதி, வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்புறம் உள்ளே போனதும் சேரன் அண்ணங்கிட்ட போயிட்டு,
அண்ணே எங்கள் மாமா ஊத்துக்குளியிலேருந்து வந்திருக்கிறாருண்ணே. அவர் நிறைய காய்கறி கொண்டு வந்தார். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நானும் அப்படியே இங்கேயே கொண்டு வந்தேன். இந்தாங்கண்ணே காய்கறின்னு கொடுக்குறாங்க வானதி. நிலா கேட்குறாங்க, பரவாயில்லையே வானதி, உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்ததை அதை இங்கேயும் கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினச்சி கொண்டு வந்திருக்கீங்களே அப்படின்றாங்க. அதுக்கு வானதி சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் இதுவும் நான் வாழ போகிற வீடு இல்லையா, அப்போ எனக்கு இந்த வீடு தானே முதல்ல தோணும், அதான் கொண்டு வந்தேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அண்ணே நான் கொஞ்சம் பாண்டிக்கிட்ட பேசிட்டு வரேனேன்ட்டு பாண்டியை போயிட்டு கேட்குறாங்க. பாண்டி என்னாச்சு, ப்ரோ ஏதோ சொன்னாரே போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு, என்ன பாண்டி சொல்லு அப்படின்றாங்க. உடனே பாண்டி எல்லா விஷயத்தையுமே வானதி கிட்ட சொல்கிறாரு. ஏன் பாண்டி இதை நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்னா, இல்லை நான் எங்கேருந்து இது எல்லாத்தையும் சொல்கிறது, இது சொல்கிற விஷயமா இது அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்கிறாரு. வானதியும் சரிண்ணே டீ குடிச்சிட்டு நான் போயிட்டு வரேன்ட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சோழன் ஓனரு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சோழன் கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சேரன் கேட்குறாரு, என்ன சோழா, யார்ரா ஃபோன்லன்னு கேட்குறாரு. ஓனர் தானே, இது மாதிரி வெளியூர் சவாரி இருக்குன்னு சொன்னார், கோவில் சவாரி. எனக்கு வீட்டில் இருக்கவும் பிடிக்கல, அதுக்குன்னு வெளியூர் போகவும் இப்போ பிடிக்கலண்ணே, அதான் கட் பண்ணுறேன் அப்படின்னா போல். உடனே வந்து நிலா சொல்கிறாங்க, எனக்கு கூட 10 நாள் இன்னும் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னும் 10 நாள் ஆகும். அது வரையும் எனக்கும் எங்கன்னா வெளியில் போகணுன்னு தோணுது. சோழா நான் வரட்டுமா உன் கூட அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ, ஆ வாங்க அப்படின்றாங்க. ஐயோ நீ தான் சவாரி போகிறல்ல, நான் ஞாபகம் இல்லாமல் கேட்டேன் சோழா அப்படின்றாங்க. இல்லைங்க, அவங்க நல்ல எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க, அவங்க அவங்க நல்லா பழகுவாங்க. நான் போகிற சவாரி ஆள் வந்து நீங்கள் என் கூட வாங்க அப்படின்றாரு சோழன். உடனே வந்து யாருடா சோழான்னு கேட்குறாரு சேரன். அண்ணே இது மாதிரிண்ணே, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நல்லா பழகுவாங்களே, எங்களை கூட விருந்து கூப்பிட்டாங்களேண்ணே அவங்கன்றாரு. உடனே சேரன் சொல்கிறாரு நிலா கிட்ட, எனக்கு கூட அவங்கள ரொம்ப தெரியும்ப்பா, அவங்க வீட்டுக்கு நான் ஒரு ரூம் போட்டு கொடுத்தேன்ப்பா, அதனால் வந்து நான் தான் கட்டுனேன் அவங்க வீட்டில், ரொம்ப நல்லா பழகுவாங்க, நல்லவங்க நிலா, நீ போயிட்டு வா அப்படின்றாரு சேரனும். சரி சோழன் நானும் வரேன்னு சொல்கிறாங்க நிலா. நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து டூர் போகிறாங்கங்க. அவங்க போகிற இடத்துல அவங்களுக்குள்ள எவ்வளோ ரொமான்ஸ் நடக்குது, எப்படி 2 பேரும் மனசை விட்டு பேசிக்கிறாங்களா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, பாய் பாய்.